ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம வந்துட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து நம்ம சிஎஸ்எஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம மார்க்அப் லாங்குவேஜ் வந்துட்டு கவர் பண்ணியிருப்போம். ஃபுல் ஸ்டாக்ல வந்துட்டு HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் இந்த ஃப்ளோல தான் நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்குறப்போ நமக்கு வந்துட்டு HTML கவர் பண்ணோம். ஸோ HTML கவர் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ்குள்ள என்டர் ஆயிருக்கோம். ஓகேவா? ஆ அதோட வீடியோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க வந்துட்டு நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அண்ட் பிளேலிஸ்ட்டாவும் நான் கமெண்ட் பண்ணி போடுறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டு சிஎஸ்எஸ் வந்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் டிசைனிங் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகேங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸோட தியரி பார்ட். அதாவது அந்த இது உருவான விதம். எப்படி ஹிஸ்டரி அண்ட் அதோட வெர்ஷன்ஸ் அண்ட் அதோட டைப்ஸ். ஸோ இதெல்லாம் மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது பார்த்துட்டு இந்த பேசிக்ஸ் இன்ட்ரோ வந்து முடிச்சிடலாம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த டைப்ஸ வந்து எக்ஸ்பிளைன் பண்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டீஸ் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொன்னா வந்துட்டு சிஎஸ்எஸ்ல பேசிக்ஸ்லேருந்து ஓரளவுக்கு டெப்த் கான்செப்ட் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது பார்த்துட்டோம் அப்படின்னாலே, நமக்கு வந்துட்டு ஃபங்ஷனாலிட்டி யூஸ் பண்ணாம, நம்ம வந்துட்டு ஒரு பேஜ டிசைன் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஹோப் வந்துரும். ஓகேவா? ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிஎஸ்எஸ் 3 ஆக்சுவலா வந்துட்டு கேஸ்கேடிங் ஸ்டைலிங் ஷீட். இதுதான் வந்துட்டு நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மா நம்ம சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு இதோட இது பார்த்தீங்கன்னா, நார்மலா இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, டிசைன் பண்றதுக்கு ஒரு ஒரு பேஜ டிசைன் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஓகேவா? இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாக்குன் வியூம்லி ஆன் 1996. ஸோ இந்த வருஷத்துல தான் வந்துட்டு இத வந்துட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்எஸ் வந்துட்டு என்ன பண்ணும்னா, HTMLல வந்துட்டு நெறைய எலமெண்ட் இருக்கும். அந்த HTML டாக்குமெண்ட்ட வந்துட்டு நமக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு அந்த ஃபாண்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணணும், இல்லாட்டி பேக்கிரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும், இல்லாட்டி வந்துட்டு அந்த ஃபாண்ட்ட இந்த லெஃப்ட் சைட்ல இருந்துட்டு ரைட் சைடுக்கு இந்த சைட்ல வந்து நம்ம மூவ் பண்ணணும். ஸோ இப்படி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் தான். ஸோ இந்த சிஎஸ்எஸ்ஸ யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நெறைய ஸ்டைலிங்ஸ் வந்துட்டு அந்த HTML எலமெண்ட்ஸ்க்கோ, இல்லாட்டி HTML டாக்குமெண்ட்ஸ்க்கோ நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, மேஜர் பர்ப்பஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு 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 ஸ்கெலிட்டனா இருக்கிறதுக்கு வந்துட்டு, ஒரு ஸ்கின் கோட்டிங் குடுக்குற மாரின்னு அர்த்தம். ஆ அதாவது அதோட அப்பியரன்ஸ வந்துட்டு சேஞ்ச் பண்றது. இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு பழமொழி உண்டு ஆக்சுவலா. ஆ என்னன்னா வந்துட்டு நம்ம ரொம்ப அக்லியா இருக்கான் அப்படின்ற மாரி. ஸோ அவங்க அக்லி இல்ல புவர் அப்படிம்பாங்க. அந்த மாரி ஒரு இது உண்டு. ஸோ எதுக்கு இத சொல்றேன்னா, ஸ்கெலிட்டன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதுவுமே இல்லாம, அதாவது ஒரு டெவலப்மென்ட் இல்லாம, டெக்னாலஜி இல்லாம இருக்கிறவன். ஸோ இவன் வந்ததுக்கு அப்புறம் அவனோட அப்பியரன்ஸே வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அந்த எக்ஸாம்பிளுக்கு அதனால தான் வந்துட்டு ப்ராவெர்ப் வச்சு சொன்னேன். ஸோ வி ஆர் புவர் நாட் அக்லி அப்படின்ற மாரி வரும் அதுக்கு. இங்கிலீஷ்ல வந்துட்டு. ஸோ அதே மாரி தான் வந்துட்டு சிஎஸ்எஸ் வந்துட்டு அது வெறும் மார்க்அப் லாங்குவேஜ் ஸ்கெலிட்டனா இருக்கும். பட் இந்த சிஎஸ்எஸ்ல வந்துட்டு நமக்கு ஸ்டைலிங் வந்ததுனால அதோட அப்பியரன்ஸ் வந்துட்டு டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்டர் டிசைன் லேஅவுட் இன் டிஸ்ப்ளே ஃபார் டிஃபரெண்ட் டிவைஸஸ். அதாவது நம்ம இந்த ஒரு டெஸ்க்டாப்க்கு மட்டும் இல்லாம, நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஃபோனுக்கு ஏத்த மாரி வெப் பேஜ் மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பார்த்துருக்கீங்கல்ல. இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணதான் புக் மை ஷோ பண்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட். ஆ இது வந்துட்டு நார்மலா வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். ஓகேவா? ஸோ இத வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். ஸோ இப்ப இருக்கும்போது நல்ல பெருசா இருக்கும். ஒன் செகண்ட். ஸோ ஸ்க்ரீன் சைஸ் மாற மாற அதுக்கு நமக்கு ஏத்த மாரி அந்த டிவைஸஸ்க்கு ஏத்த மாரி வந்துட்டு பேஜ் வந்து மாறும். சாரி இதுல மாறல. பட் நான் ஃபோன்ல பார்க்குறப்போ, ஃபோனோட வியூ குடுக்கும். ஸோ அந்த மாரி வியூஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுறது எத யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்றாங்க அப்டின்னா, சிஎஸ்எஸ்ஸ யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த ஸ்க்ரீனோட சைஸ்க்கு ஏத்த மாரி அந்த கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம். இல்லாட்டி வந்துட்டு அந்த ஒரு பர்ட்டிகுலர் காம்போனன்ட்ட வந்துட்டு ஒரு பகுதிய வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேவா? அது மட்டும் அது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சிஎஸ்எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, கிளையன்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம தான் யூசர். நம்ம தான் கிளையன்ட். ஸோ நம்ம சைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்றத சொல்லுவாங்க. இது கேஸ் இன்சென்சிட்டிவ் அண்ட் வந்துட்டு இது W3Cக்கு வந்துட்டு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ வந்துட்டு ஸ்டில் ஃபாலோ பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம நார்மலா CS3யோட ஒரு டெஃபினிஷன் மாரி வச்சுக்கோங்க. ஒரு தியரட்டிக்கல் பாத். ஓகேவா? தென் அடுத்தது அடுத்தது வந்துட்டு அட்வான்டேஜஸ். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இது நெறைய டைம சேவ் பண்ணும். அப்புறம் மெயின்டெயின் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான இருக்கிறது வந்து சிஎஸ்எஸ். நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்றதுனால மெயின்டெயின் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸி. ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு சேஞ்ச் வந்துட்டு சிஎஸ்எஸ்ல பண்ணோம்னா, அதுல HTMLல இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் வந்துட்டு ஈஸியா வந்து அந்த இது ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிரும். ஸோ இது வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு ஈஸி. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு சிங்கிள் ஷீட்ட வந்துட்டு மல்டிபிள் HTML பேஜஸ்க்கு வந்துட்டு மேல நம்ம அ ஷோ ஒரு மேல ஒரு பிளேட் வைக்கிற மாரி நெனச்சுக்கோங்க.
ஸோ கீழே வந்துட்டு டேபிள் இருக்கு, டேபிளுக்கு மேலே பிளேட் வைக்கிறோம்ல, அதே தான் இதுவும். இது வந்துட்டு இந்த சிங்கிள் ஷீட்டை வந்துட்டு அதுக்கு வச்சு மல்டிபிள் வெப் பேஜஸ்க்கு வந்துட்டு நம்ம நிறைய டிசைனிங்ஸ் வந்துட்டு ஈஸியாக பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்றாங்க. இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. லைக் பார்த்தோம்னா பேஜ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக லோட் பண்ண வைக்கும். ஸோ ஏன்னா இமேஜோட சைஸ்லாம் நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம குறைச்சி வச்சிட்டோம் அப்படின்றப்போ, ஸோ அதுக்கேற்ற எம்பி வேணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஸோ அந்த கேபிலே வந்து லோட் ஆகி நமக்கு வந்து கொஞ்சம் பேஜஸ்லாம் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த இமேஜஸ் சொன்னேன். இது மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால பேஜ் லோட் ஆகி வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு சிஎஸ்எஸ் மூலியமாக வந்து ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? மல்டிபிள் டிவைசஸ் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு காம்பேக்டபிலிட்டியாக இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இதுலேயே நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ அந்தந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாறும் அப்படின்றத சொல்லியிருந்தா. ஸோ அதே மாதிரி மல்டிபிள் டிவைசஸ்க்கு வந்துட்டு இது காம்பபிலிட்டியாக இருக்கு. லைக் ஃபோனுக்கு வந்துட்டு திருப்பி ஒரு கோடு எழுதணும்னு இல்லை. ஸோ இதுலேயே வந்துட்டு ஒரு கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணி நமக்கு மீடியா கோரிஸ் மூலியமா வந்துட்டு மொபைலுக்கு இந்த மாதிரி நடக்கணும் இந்த கிளாஸுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ அதனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. மல்டிபிள் டிவைஸ்க்கு வந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு. அப்ரோச் ஈஸிலி. ஓகேவா? தென் இப்போ இதோட வெர்ஷன்ஸ் பார்த்துடலாம். வெர்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் 1 ஸ்டார்டிங் வந்து 996 நமக்கு இயர் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் 2 வந்துருச்சு. தென் சிஎஸ்எஸ் 3 வந்துருச்சு. நம்ம இப்போ யூஸ் பண்ணிருக்கலாம் சிஎஸ்எஸ் 3 தான். சிஎஸ்எஸ் 4 வந்து அண்டர் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இதோட வெர்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அண்டர் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஓகே. தென் இதோட டைப்ஸ் பார்த்துலாம். டைப்ஸ் பார்த்தோம்னா இன்லைன் சிஎஸ்எஸ், அதுக்கப்புறம் இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ இந்த மூணுக்கும் ஷார்ட் டெஃபினிஷன் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். இன்லைன் சிஎஸ்எஸ்னா வேற ஒன்றும் இல்லை. இன்பிட்வீன் HTML எலமெண்ட்ல நம்ம ஸ்டைலிங் பண்ணுவோம். இன்பிட்வீன் HTML element to allow styling. ஓகேவா? இன்டர்னல் சிஎஸ்எஸ்னா அந்த HTML டாக்குமெண்ட்ல HTML டாக்குமெண்ட் use separate tag to change the appearance. ஓகேவா? தென் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னா separate file to maintain the styling of HTML. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்கான டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ். ஓகேவா? ஓகே. அடுத்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம்னா இதோட ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ஆஃப் இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தியரி அண்ட் எக்ஸாம்பிள் ரெண்டுமே கவர் பண்ணிடலாம். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.